தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே பல காலமாகவே நிறைய விஷயங்களை சமாளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்குறீங்கன்னு சொல்லலாங்க. வீட்லையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், ஒன்று போனால் ஒன்றுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை. சின்ன சின்ன விஷயத்தை கூட பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் அதிக பாதிப்பு தர மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாத காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்திலும் கூட்டு வேண்டாம். பெரும்பாலுமே எங்கே போனாலும் சரி, எங்கே வரதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா ரொம்பவே நீங்கள் மற்றவங்களுடைய ஒரு துணைங்கிறது ஒரு தேவைப்படுற மாதிரி தான் இந்த நேரத்தில் இருந்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்களை நம்பி செயல்படுறதை விட உங்களை நம்பி செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் நினச்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் சொன்னாலே ஏதோ ஆகாத மாதம் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அளவில்லாத சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதங்கிறது யாருக்குமே தெரியல. பெரும்பாலுமே ஆடி மாதம்னு சொன்னாலே போர்க்கோணும்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அதே மாதிரி எல்லையில் இருக்கக்கூடிய சாமி, நம்ம குல தெய்வத்துக்கு எல்லாமே இந்த நேரத்தில் சக்தி ஒருபடி அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஆடி மாதத்தில் விசேஷமான பூஜை முறைகள்ங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயுமே இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாட்களில் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினச்சி நம்ம வழிபடுறது கண்டிப்பாக நல்ல பலனை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த நேரம் இந்த ஆடி வெள்ளி இந்த சுமங்கலி பூஜை செய்யக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அது சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா என்ன தான் குறை இருந்தாலுமே இந்த நேரத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சுமங்கலி பூஜை செய்கிறப்ப அந்த தெய்வம் வந்து நம்மளுடைய குறையை தீர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த நேரம் சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, 7 சப்த கண்ணீர்களை நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சு சுமங்கலி பூஜை செஞ்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆயுள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை ஆடி மாதத்தில் பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அவங்க மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். மனசு இந்த நேரம் சிறப்பாக வச்சுருக்க பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். நல்ல நல்ல செய்தி எல்லாமே வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினச்சது நிறைவேறும். வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நீங்கள் உழைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட ஏதாவது ஒரு தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படியே நல்லபடியாக நீங்கள் தொழிலில் ஒரு வருமானத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் கொண்டு வந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு செலவு கையில் காசு வரதுக்கு முன்னாடியே செலவு பின்னாடியே நின்று இருக்கும். கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இருந்திருப்பீங்க. உடல்நல சம்மந்தப்பட்ட பாதிப்பு, குடும்ப வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் சண்டை போட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிறைய புதுசாக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கூட ஒரு புதிய முயற்சி செய்ய போகிறீங்க. இருக்கிறத விட தொடர்ந்து முயற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லது தான். அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக முயற்சி செய்யலாம். குரு சுக்கிர சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்காத நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் தான். நலிவு போன வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குது. அதனால் இந்த நேரம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட பிரச்சனையை சந்திச்சிங்களே, அதுவுமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நடக்கிற தொழிலை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு தெரியும். அதனால் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு எதிரியாக தான் நினச்சிருப்பாங்க வெளியில். ஆனாலுமே இந்த நேரம் அந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. உங்கள் மேலே அனுசரணையாக இருப்பாங்க. அன்பு பாசம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சகோதர வகையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். சகோதர வகையில் மனசாபங்கள் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் மறைமுகமாக உங்கள் மேலே அன்பு பாசங்கிறது வெளிப்படும். அதனால் நீங்கள் இந்த நேரம் உறவு வகையில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதிகமாக வெளியிடங்களுக்கு போகிறது வேண்டாம். கொஞ்சம் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது.
குடும்பத்துலேயுமே குழப்பங்கிறது பெருசாக இல்லை. இது வரைக்கும் இழுபறியாக இருந்த ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் தான். இந்த நேரத்தில் கல்யாண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல வரனை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரும்பி போன வரன் எல்லாமே வாசப்படி வரைக்குமே நல்ல நல்ல வரனெல்லாம் வந்திருக்கும். ஆனால் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்காது. அப்படி இந்த நேரத்தில் திரும்பி போன வரன் எல்லாமே மறுபடியும் வாசல் கதவை வந்து தட்டக்கூடிய நேரம். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அமைதி நல்லா இருக்குது. அதே மாதிரி வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நடக்கும். மதிப்பு மரியாதை தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் ஒரு மந்தமாக இருந்த நிலைமை மாறப்போகுதுங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவுமே துணிச்சலாக இருப்பீங்க. வரத வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. அதனால இந்த காலம் சாதகம் தான். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு சனி ராகு இந்த மூணுமே ஆதரவாக இருக்கிறதால மற்ற கிரகங்கள் நன்மை ஏற்படுத்த இல்லையோ இந்த நேரம் இந்த கிரகத்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். வருமானம் போதுமான அளவுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அஷ்டம ராசியில் சூரியன் இருக்கிறதால உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்குங்க. அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. பெருசாக பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன சிகிச்சையாலே குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த வேலை விஷயமா வெளியூரில் தங்குற மாதிரி கொஞ்சம் இருக்குங்க. இந்த நேரம் கொஞ்சம் சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் எந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. பரஸ்பர அன்பு மனசுக்கு ஒரு இதமாக நிம்மதியான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலன் வர்றப்ப சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு. அனுகூலமாக தான் இருக்கிறாரு. வேலையிலையுமே உற்சாகமாக இருப்பீங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நல்ல லாபம் கிடைக்கும். சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரம் பொருட்களை கொள்முதல் செஞ்சிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கூட இருக்கக்கூடியவங்க தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. முக்கியமான கிரகம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால ஒத்துழைப்பு சிறப்பு தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை. ஒரே சீராக கொண்டு வர முடியும். ஆனால் சேமிக்க முடியாது. நிறைய வாய்ப்பு வர காத்திருக்குது. வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க. தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் வெளியூர் இல்லைன்னா வெளி மாநிலம் இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. வருமானம் ஓரளவுக்கு உயர்ந்து வரக்கூடிய மாதம்தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சுக்கிரன் சனி ராகு புதன் இந்த 4 கிரகமே ஆதரவாக இருக்கிறதால செல்வாக்கு எங்கே போனாலும் இருக்குதுங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க. உயர்மற்ற தலைவர்கள் உங்கள் கருத்துக்கு செவி சாய்ப்பாங்க, மதிப்பு தருவாங்க. அரசியல் மற்ற கட்சியிலிருந்து கூட அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரம் இந்த மற்ற கட்சிக்கு போகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் இந்த விஷயத்தில் முயற்சி செய்கிறது வேண்டாம். மன நிம்மதி இதனால் குறைஞ்சிரும். அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசு ஒரு குழப்பமாக தான் இயல்பாகவே இருக்கும். எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுனே தெரியாத ஒரு மதில் மேல் போகணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். இருக்கிறத விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட நீங்கள் முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த நேரம் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகம் புதன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அனுகூலமாக இருக்கிறாங்க. படித்தது மனசில் தங்கும். அதை நீங்கள் நல்ல மதிப்பெண்ணாக பெற முடியும். நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. பெற்றவங்களுடைய ஆதரவு ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். சரியான விடயத்தை எல்லாமே எழுதி நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே ஆர்வத்தோட பாடங்களில் நீங்கள் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமாக செவ்வாய் ஓரளவு சாதகமாக இருக்கிறாங்க. வயலில் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் விளைச்சல் வருமானம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அமைங்க. இந்த ஆடு மாடு எல்லாமே பராமரிப்பில் இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த கால்நடை வளர்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பணப்பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும். அதோட உடல்நல சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதுனால நிறைய கொஞ்சம் வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி சுப பலம் பெற்றிருக்கிறதால புதுசாக பக்கத்து இடத்துலையே ஒரு விளைநிலை வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பரான நேரங்க. குடும்ப பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும். வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு ஆதரவு இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த நேரம் வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. நல்ல மாற்றம் உண்டாகும். பொறுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. மனசில் மகிழ்ச்சி இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரம் மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தற்காலிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த வேலை நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம்
நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு எல்லாம் சிறப்பு தான். வெளி இடத்துலையும் சரி, வீட்லையும் சரி அதிகமாக கூட்டு சேர்க்கை வேண்டாம். அதாவது வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே விலகி போனவங்க வருவாங்க. அவங்க கிட்ட கூட்டு சேர்க்கை அதிகமாக வேண்டாம். திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். எதிர்காலத்துக்குன்னு சேமிக்கிறது நல்லது. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் வீண் செலவை கட்டுப்படுத்தணுங்க. தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு சேமிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா இந்த நேரம் வளர ஆரம்பிக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் ஆலயம் இருக்குது, அந்த தெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.